தேன் அடையிலிருந்து வீணாகும் மெழுகில் தத்ரூப பொம்மைகளை தயாரித்து அசத்தும் விவசாயி. தேனி என்பது பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு பாத்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை மூலம் நிறைய சப்போர்ட் பண்ணுது. அதிகப்படிய காய்ப்பு திறன் எல்லாம் வந்துட்டு இருக்குதுங்க. இது இல்லாம தேன் வரவு காலங்களில் பாத்தீங்கன்னா தேன் எடுத்துட்டு இருக்கிறோம். இந்த தேன் எடுத்து போக அந்த அடைகள் எல்லாம் மீதமுள்ள அடையெல்லாம் மெழுகா மாத்திரம். அது மெழுகுல வந்து மதிப்பு கூட்டு பொருளா பாத்தீங்கன்னா லிப் பாம், ஃபேஷியல் கிரீம், ஆயின்மெண்ட், சாமி சிலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோங்க. இது வந்து முற்றிலும் வந்து நாங்க மேலை நாடுகளுக்கு தான் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறோங்க. இந்த சாமி சிலைகள் எல்லாம் வந்து சிங்கப்பூர், மலேசியாவுக்கு நாங்க ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறோம். சின்ன தொழில் செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா பல மடங்கு ஜிஎஸ்டி 18% போடுறாங்க. அப்போ எங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுல செய்கூலியை விட வந்து டாக்ஸ் தான் அதிகமா இருக்குது. அப்போ வந்து இந்த டாக்ஸ்ல வந்து மத்திய மாநில அரசாங்கம் வந்து கன்சிடர் பண்ணாங்கன்னா எங்களுக்கு மேலும் இந்த தொழிலை வந்து விரிவுபடுத்தி செய்யறதுக்கு வந்து எதுவா இருக்குங்க.